உங்க அம்மாவை பார்த்துப்பல்ல? ம், உன்னை தவிர அவங்களுக்கு வேற யாரும் கிடையாது. இந்த ஊர்ல ஒருத்தங்க மட்டும்தான் உங்க அம்மாவை நல்லபடியா பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்ததா இப்ப நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. என்ன தவிர அம்மாவை பத்தி கேர் எடுத்துக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்கன்னு. ஐ ப்ராமிஸ் யூ, என் அம்மாவை நான் நல்லபடியா பாத்துக்குவேன். ஓகே? ஃபோன் பண்றேன். ஓகே, தினமும் வரேன். நானும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பாய். பாய் பாய் அக்கா. பாய். அம்மா, எனக்கு சித்தி இருக்கிற விஷயத்தை இதுவரைக்கும் நீங்க சொன்னதே இல்ல. சித்தி மட்டும் இல்ல, உனக்கு ஒரு மாமியும் இருக்காங்க. மாமியா? அப்ப எனக்கு மாமாவும் இருக்காரா? உனக்கு தெரியுமா, உனக்கு ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்கு. ஆனா என்ன கூட இல்ல. கூட இல்லாதவங்கள பத்தி நாம எதுக்கு பேசணும்? அம்மா, என் அப்பாவா உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை இவகிட்ட நான் உண்மையை சொன்னா இவ திஷா கிட்ட கேட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுப்பா. சாரி கண்ணா, நான் உன்கிட்ட பொய் சொல்ல வேண்டியிருக்கு. இவ சொந்த தங்கச்சியெல்லாம் இல்லம்மா, அவளுக்கு அதை பத்தி தெரியாது. சரிதாம்மா கிச்சன்ல தனியா இருக்காங்க, நான் போய் பாக்குறேன். இது என்னன்னா சாதாரண அடிதான், நாளைக்குள்ள சரியாயிடும். நீ வாழ்க்கையில எந்த 2 பேர் மேல ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்கிறியோ அதே 2 பேர் மேல ஆலியா ரொம்ப அதிகமா பாசத்தை வச்சிருக்கா. அதனால அவன் முன்னாடி நீ ரியா மேல அதிகமான உரிமை எடுத்துக்கிட்டா அப்ப ப்ராப்ளம் உனக்கு தான். நான் ரியா கூட க்ளோஸா இருக்கிறது ஒருவேளை ஆலியாக்கு ப்ராப்ளமா இருந்தா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ரியாவை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. டியர் கியாரா, இன்னைக்கு உன் அப்பா வந்திருந்தாரு, உன்னோட சூப்பர்மேன். ஆனா நாங்க சந்திக்கல. ஆனா நான் அவரை பார்த்தேன், அவர் பேசினதை கேட்டேன். அவருக்கு உன்னை பத்தின நினைப்புதான். ஒருவேளை நீ எங்க கூட இருந்திருந்தா, நீ மட்டும் இருந்திருந்தா நாம பிரிஞ்சிருக்கவே மாட்டோம். உன்னோட அப்பா அம்மாவும் உன்னோட 2 தங்கைகளும் பிரிஞ்சிருக்க மாட்டோம். நாம எல்லாரும் ஒன்னா இருந்திருப்போம். நீ மட்டும் இருந்திருந்தேன்னா உன் கூட மட்டும் நான் பேசியிருப்பேன். இப்படி டைரி எழுதிட்டு இருக்க மாட்டேன். என்னன்னா இதுல ஏதாவது எழுதும் போது என்னோட வலி இன்னும் அதிகமாகுது. ஐ லவ் யூ கண்ணா. நீ ஏன் எங்களை விட்டு போன? பிரக்யா எப்பவுமே என்கிட்ட இப்படிதான் பண்ணுவா. 7 வயசா இருக்கும்போது கேராவை என்கிட்ட இருந்து பிரிச்சா. அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணு பிரிச்சுட்டா. நேரம் மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நேரம் அப்படியே நின்னு போச்சு. சொல்றதுக்குள்ள 20 வருஷம் ஓடி போச்சு.
நம்ம பிரிஞ்ச நேரத்தை என்னால மறக்க முடியல. இன்னைக்கும் அதே நேரம் தான் இருக்கு, அதே வழிதான் இருக்கு. நேரமே போக மாட்டேங்குது, வழியும் தீர மாட்டேங்குது. இன்னைக்கும் நாம 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கும். அவரோட வேதனையும் கோவமும் கொஞ்சமாவது குறையணும். நான் மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேனான்னு என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேனா? காத்து இருக்கிறதுல 20 வருஷம் ஓடி போச்சு. அவளும் வரல, என் மனசுக்கு அமைதியும் கிடைக்கல. அவளை நினைக்கும் போது எனக்கு அந்த நாள் தான் ஞாபகம் வருது. அவள் என்னை விட்டுட்டு போன நாள். அவளுடைய ஞாபகம் கஷ்டத்தையும் கொடுக்குது, வேதனையும் கொடுக்குது. அவளை பார்க்கும்போது நல்ல விதமாக பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் எதுக்குன்னு தெரியல. எனக்கு கேர ஞாபகம் தான் வருது. அப்புறம் பிரக்யா மேலே வச்சிருக்கிற அன்பு கோபமாக மாறிடுது. இப்போ மனசில் கோபம் அதிகமாக இருக்கா, அன்பு அதிகமாக இருக்கா? நான் அது பிரக்யாவை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். எப்போ நான் அவளை பார்ப்பேன்? பார்க்க முடியாதுன்னா நான் நினைக்கிறதையாவது அவளுக்கு சொல்லு. தினமும் நீ அவளை பார்ப்பல? அவர் தினமும் உன்னை பார்ப்பார்ல, உன்கிட்ட அவர் பேசுவாரு. அப்ப முடிஞ்சா நான் சொல்றது அவர்கிட்ட சொல்லிடு. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லு. நான் அவரை பத்தி ரொம்ப நினைக்கிறேன்னு சொல்லு. ஒருவேளை நீ விருப்பப்பட்டா என்னோட அன்பா அவர்கிட்ட கூட. அவர் சந்தோஷமா இருந்தா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். Yeah, let me help. இங்க பாரு ஆலியா, இதெல்லாம் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் இதை கூட செய்யக்கூடாதா என்ன? இது வரைக்கும் செஞ்சது இல்லையே. இன்னைக்கு செய்யலாமே. ஏன் இன்னைக்கு என்ன, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்களா? என்கிட்ட இந்த நாடகம்லாம் வேண்டாம். நாடகமா? பின்ன வேற என்னன்னு சொல்றது? நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற வேறுபாட்டை நம்மளால சரியா பேசக்கூட முடியாது. We are so against each other. Against each other? உனக்கு எப்படி தோணுது? நம்ம சந்தோஷமா இருக்குமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கூட மாட்டேங்கிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அப்படியே டைம் கிடைச்சாலும் சண்டை தான். நல்ல விதமா பேசினது இல்லை. ஒருவேளை பேசினாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். வீட்டில் பார்ட்டி ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறோம். அதுவும் பொய்யான சிரிப்பு. நான் சிரிச்சு சிரிச்சு தலை குனிஞ்சிக்கிறேன். We are good actors ஆலியா, but not husband and wife. Husband and wife விடு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் கிடையாது. பூரப் எதுக்காக இப்படிலாம் பேசுற? Why you spoil a beautiful morning? ஆலியா, மார்னிங், ஈவினிங், நைட் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கு, பட் ஐ அம் நாட் ஹாப்பி. ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். ஐ அம் ஹாப்பி. நீ உன் லைஃப்ல வேணா ஹாப்பியா இருக்கலாம், பட் ஆனா என்னோட லைஃப்ல யாரும் சந்தோஷமா இல்லை. என்ன நீ சந்தோஷமா இருக்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு நிச்சயமா வீட்டில் பார்ட்டியோ ஃபங்க்ஷனோ கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா நீ என் கூட இருந்தாகணும். நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பார்ட்டி இருக்கு இல்லையா? யூ நோ வாட் ஸ்வீட்ஹார்ட், நாம உண்மையான ஹாப்பி கப்பல் மாதிரி எல்லாருக்கும் தெரியணும். நல்லா இருப்பா. இந்தப்பா பிரசாதம் எடுத்துக்கோ. அந்த கடவுள் உனக்கு எப்பவும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும். ஆனா உங்க கடவுள் அதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. நிச்சயமா கேட்பாருப்பா. நானே எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க எதுவுமே பேசாதீங்க, அமைதியா இருங்க. சொல்றது புரியுதா? இல்ல முடியல, எனக்கு உடம்புல ஒரு மாதிரி இருக்கு, என் வயித்தெல்லாம் வலிக்குது. நான் தான் அவகிட்ட சொல்லுவேன். ஐயோ, தேவையில்லாம பேசாதீங்க, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நான் என்ன சொல்ல போறேன், நீ என்ன சொல்ற? அட நீ இன்னும் ரெடி ஆகலையா? என்னாச்சு, மறுபடியும் சண்டையா? அது தெரியுமா தோஸ்த், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும். அது சொல்லாத வரைக்கும் எனக்கு உடம்பு குணமாகாது.
என்ன சீக்ரெட்? இல்ல அது வந்து இது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். ஐயோ இது யார்கிட்டயும் சொல்ற விஷயம் கிடையாது. நீ என்ன வேணாலும் ரியாக்ட் பண்ணு. நீ ஜஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லு. அப்புறமா காமெடியை பாரு. நான் தான் சொல்றேன். சொல்லு. தேங்க்ஸ். அப்போ சொல்லிட்டீங்களா? புரப், அது உன்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கே நீ தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் தான் சொல்றேன். எஸ் 10,000 ரூபாய் ஜெயிச்சிட்டேன். உடனே எடு. 10,000 ரூபாய் உடனே எடு. ஐ வாண்ட். குடு. எப்படி நீங்க ஜெயிச்சீங்க? அட அப்படி என்னதான் விஷயம் என்கிட்டயே சொல்லுங்களேன். இல்ல அது என்னன்னா அப்போ விக்ரம் உங்ககிட்ட சொல்லலையா உன்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்க போறேன்னு? அது இவன் தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல சொன்னா. கேட்டியா? நீங்க எல்லாம் கேட்டிங்களா? ஐ வாண்ட் 10,000 ரூபாய் ஜெயிச்சிட்டேன். நீ தான் எனக்கு கொடுக்கணும். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, பல்லவி என்கிட்ட வந்து என்ன சொன்னானா, பூரப்க்கு நான் பார்ட்டி கொடுக்க போறேன். குட், வெரி குட். இந்த பார்ட்டிக்கு என்ன தீம் வைக்கலாம், நம்ம போய் கேட்கலாம்னு சொன்னேன். அதுக்கு இவ நாம சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்க போறோம், அதுக்கு போய் என்ன வேணும்னு கேட்டா அப்புறம் அந்த சர்ப்ரைஸ் போயிரும்ல, அதனால வேணாம்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இவளே எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால ஒரு டீல், ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டோம். 10,000 ரூபீஸ்க்கு சேலஞ்ச் பண்ணா நான் போய் உன் முன்னாடி பார்ட்டின்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நான் சொல்லவே இல்ல. அவ வாயால அவளே எல்லாத்தையும் சொல்லிட்டா. சோ நான் வின் பண்ணிட்டேன். அதனால 10,000 ரூபாய் கொடு. நீ சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்ட. என் மூளைய வச்சு நான் ஜெயிச்சேன். உனக்கு தான் மூளைங்கிறது ஒண்ணு இல்லையே. சர்ப்ரைஸ்ங்க சந்தோஷத்தையே கெடுத்துட்டியே. ஐயோ பாட்டி, அது அப்படிதான் நடக்கும். அப்புறம் இவளே பண்ணிட்டு எல்லாத்தையும் இவளே சொல்லிடுவா. சரி விடுங்க இந்த விஷயத்தை. புரப், பார்ட்டி நான் கொடுக்கறேன், பைசா இவர் கொடுப்பாரு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நான் பாத்துக்கிறேன். மத்தத யாரும் எங்கேயும் போயிடக்கூடாது. நெக்ஸ்ட் வீக் கிராண்ட் செலிப்ரேஷன் இருக்கு. இங்க பாருமா, நீ போய் உன்னோட பிளானிங்க ஸ்டார்ட் பண்ணு. மீரா, நீ கொஞ்சம் இவளுக்கு உதவி பண்ணுமா? கண்டிப்பா வாங்க போலாம். பை. போலாமா? போலாம். பூரப், உன்னோட சந்தோஷத்துல மத்தவங்களுக்கு சந்தோஷம்னா அவங்க கூட நீயும் சந்தோஷமா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லப்பா. பாட்டி, இத்தனை வருஷமா நான் இதை தானே பண்றேன். போயிட்டு வரேன். நீங்க இங்க அன்னைக்கு பேசுனதுக்கு சாரி. நீங்க எதுக்காக சாரி சொல்றீங்க? இன்ஃபேக்ட் தப்பு ஏன் மேலதான். உங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும்ல, உங்களோட ஃபீலிங். சரி, நேத்து நடந்ததை மறந்துடும். லெட்ஸ் ஃபர்கெட் அபௌட் தட். நான் சாரி சொல்லணும்னு நினைச்சேன், அதான் சொல்லிட்டேன். நான் உன்கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். உன்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஸ்பெஷலா என்ன பார்க்க வந்திருக்கீங்க தெரியுமா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபீலா இருக்கு. எனக்கு எப்படி தோணுதுன்னா, அபியோட மனசுல எனக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இங்க வர்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். என்ன கஷ்டம் இருக்கு? God, நான் ஏதாவது வேலையா செய்யறேன். அதுவும் எனக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு. போகுது, நல்லா போகுது. யார்கிட்டயும் எனக்கு பெர்மிஷன் கேட்க வேண்டாம். I know. ரொம்ப ஃப்ரீனா? எனக்கு தெரியும் மாமா. ஆனா நீங்க இங்க வந்திருக்கிறது யாருக்கும் பிடிச்சிருக்காது. ஆனா நீங்க இங்க வந்திருக்கீங்கல்ல, அதனால தான் கேட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காத திஷா. உனக்கு தெரியும்ல, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியும். அப்ப என்னால எதுவுமே பண்ண முடியல. எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வேண்டாம். அன்னைக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ணன் தங்கச்சிங்கிற உறவுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கல்ல. அப்படி நடக்கும்னு நீங்களும் எதிர்பார்க்கலையே. என்ன நடக்கணுமோ அது நடந்துடுச்சு. அது சரியோ தப்போ, அன்னைக்கு ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் சப்போர்ட் பண்ணலனா வேற யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? நீயும் என் தங்கச்சி மாதிரி தான். இந்த அண்ணன் இந்த தங்கச்சிக்காக எதுவும் செய்ய முடியலையே. ஆலியாவுக்கு என்னால எதுவும் பண்ண முடியல.
ஆனா என்னெல்லாம் நடந்துச்சோ அதை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணாலும் என்னால நிறுத்த முடியலையே. அப்புறம் உனக்கே தெரியும் நான் அதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? ஐ நோ. அதனால தான் நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க. Come on, stop crying. ஏன் மாமா இப்படி எல்லாம் நடக்கணும்? நீங்களும் அக்காவும் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கல்ல. Stop crying. Stop crying. எல்லாமே முடிஞ்சு போச்சு. Everything just finished. அக்கா இருந்தபோது எவ்வளவு நல்லா இருந்தது. எல்லாரையும் எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிட்டாங்க. எல்லாரையும் சேர்த்து வச்சிருந்தாங்க. நம்ம வீடு மாதிரி இருந்தது. அக்கா வீட்டை விட்டு போனதும் எல்லாம் போச்சு. திஷா நீதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நான் உன் கூட இருக்கேம்மா. I will be always there for you. All right? Don't cry, okay? Excuse me. Sorry. உங்களை சிஎம் ஆஃபீஸ் கூப்பிட்டுருக்காங்க 1:30 PM-க்கு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். You go. சரி, have some water. May I come in, sir? Yeah, please. Sir, இந்த Hello ma'am, how are you? ஹாய் ஹாய் கண்ணா, எப்படி இருக்க? எப்படி கண்ணா இருக்க? நல்லா இருமா. அப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னதே. ஆமா, நீ தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த, அதாவது டெக்கரேட்டிவ் மிரர் அண்ட் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் எங்க கிடைக்கும்னு கேட்டேன். சொல்லுங்க, எங்க கிடைக்கும்? அட என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன இன்டீரியர் டிசைனரா? பிசினஸ பத்தி என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். அங்க என்ன எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவேன். பேசாம இருடா, அவ சரியாதான் சொன்னா. உன்னோட ஈவென்ட்ல டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சுல, அத தானே இவ கேக்குறா. அம்மா, அதெல்லாம் ப்ரொஃபஷனல் டெக்கரேட்டரோட வேலைம்மா, அத பத்தி எனக்கு என்ன தெரியும்? அப்போ நான் ப்ரொஃபஷனலோட குறைஞ்சுளா என்ன? ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் எங்க கிடைக்காது மட்டும் சொல்லுங்க. போதும். ஒன்னு பண்ணு, ஒரு பூந்தோட்டத்துக்கு போ, அங்க உனக்கு என்னெல்லாம் ஃப்ளவர்ஸ் பிடிக்குதோ அதை பறிச்சிட்டு வந்துரு. மம்மி இங்க பாருங்க மம்மி, இவர் எப்படி எல்லாம் பேசுறாருன்னு. வீட்ல செய்ய வேண்டிய வேலை எல்லாம் என்கிட்ட சொன்னா நான் இப்படி தான் பேசுவேன். ஆபீஸ்ல இருக்கறவங்க என்ன நினைப்பாங்க? சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு. சார், நான் பாருமா, நீ எதுவும் நினைச்சுக்காத. இவங்க 2 பேரும் எப்போதுமே இப்படிதான். இல்ல அதெல்லாம் எங்க கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஃபேப்ரிக்ஸ், லைட்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். பாத்தியா, இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு எதுவும் தெரியாது. அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல இங்க வா. ஆனா சார். அட, என்கிட்ட ஏன் கேக்குறது? நீ அவகிட்ட போனா என்னை விட யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. போ. ஆமா கண்ணா, நீ சீக்கிரம் வந்துரு. உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம். வந்துரு. I'll be there ma'am. Yes. இந்த ஃபைல் நான் கொடுத்துறேன். கொடுத்துருமா. அந்த பொண்ணு வருவா, தயவு செஞ்சு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன தொல்லை பண்ணாத. டாக்ஸி. பிராச்சி. ஹாய். பாத்து மெதுவா ப்ளீஸ். ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எங்க போற? அதுவா, பாஸ் வீட்டுக்கு. அவங்க வைஃப் கூப்பிட்டுருக்காங்க. அப்ப வா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். இல்ல நீங்க கிளம்புங்க, நான் போய்க்கிறேன். ஐ நோ இண்டிபெண்டன்ட் கேர்ள் இன் ஆல். ஆனா பாத்துட்டல, விட்டுடுறேன். வா வா போலாம். உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? உங்களுக்கு எங்க அம்மாவை எப்பத்துல இருந்து தெரியும்? அதாவது 2 பேரும் ஒண்ணா இருந்தீங்களா? ஆமா, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்க அம்மா கூட தானே இருந்தேன். புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முதல் ரிலேஷன்ஷிப் யார் கூட ஏற்பட்டுச்சுன்னா உங்க அம்மா கூட தான் ஏற்பட்டுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க எப்படி எங்க அம்மா கூட இருந்திருப்பாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் சின்னம்மா கூட இருப்பாங்க. சித்தின்னா புகுந்த வீட்டுக்கு தானே போவாங்க. நீ என்ன யோசிக்கிறேன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீ என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். என்ன பத்தி, உங்க அம்மாவை பத்தி, என்ன வேணாலும். என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. லெட் மீ செக். என்ன ஆச்சு? ஐ டோன்ட் நோ. யா, ஒரு நிமிஷம். யா சார், ஹலோ. என்னோட வண்டி இங்க ரிங் ரோட்ல ரிப்பேர் ஆகி நிக்குது. உங்களால மெக்கானிக் யாராவது அனுப்ப முடியுமா?
என்னது 2 மணி நேரமா? இல்ல 2 மணி நேரம் முடியாது. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, யாரையாவது அனுப்பி இந்த வண்டியை டோ பண்ணி எடுத்துட்டு போக சொல்லுங்க. சரியானதும் வீட்லயோ ஆஃபீஸ்லயோ ட்ராப் பண்ணிட சொல்லுங்க. நான் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நல்ல வேலை நடு ரோட்ல நிக்காம போச்சு, இல்லைன்னா நம்ம தள்ளிக்கிட்டு இருந்திருக்கணும். நீங்க இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் டாக்ஸி பிடிக்கிறேன். யா, ஐ வில் ட்ரை. ஓகே. ஹலோ சார். லிஃப்ட்? நீங்க ஆபீஸ் பக்கம் தானே போறீங்க? இல்ல, நான் வீட்டுக்கு தான் போறேன். வேணும்னா வா, உன்னை டிராப் பண்றேன். நான் அங்க தான் போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கறதா பல்லவி சொன்னாங்க. என் கூட இன்னொருத்தங்களும் இருக்காங்க. யாரு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, லிஃப்ட் கிடைச்சிருச்சு. சீக்கிரம் உட்காருங்க, மழை வர மாதிரி இருக்கு.